சீமான் இந்த சம்பவத்தை இப்படி செய்யும் பட்சத்துல அவருக்கு எதிராக யாரேனும் சேர்ந்து வந்தால் உங்களுடைய ஆதரவு யார் பக்கம் இருக்கும்? சீமானுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய கை ஆதரவாக நிற்கும்? சார், சீமான் கள்ளு குடிச்சார்ல, கள் இறக்குவதும் பருகுவதும் குற்றம்னு சொல்றீங்கல்ல, அப்படி குற்ற செயலா இருந்தா நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? இல்ல 8 கோடி மக்கள்ல யாராச்சும் ஆற்றல் கொண்டவர் கள் ஒரு போதைப் பொருள் தான் என நிரூபிக்க கூடியவர் இருந்தா வர சொல்லுங்க, பார்ப்போம். அடையாளம் கண்டு வர சொல்லுங்க, பார்ப்போம். கல்லை விட 10 மடங்கு போதை தரக்கூடிய மதுக்களுக்கெல்லாம் கடை போட்டு வைக்கிறீங்க. ஆனா உணவின் ஒரு பகுதியான கள், அது பழைய சோத்தோட, மோரோட, தயிரோட, பழச்சாத்தோட, தேனோட வைக்கக்கூடிய ஒரு உணவு பண்டம், அதுக்கு தடை வச்சுட்டு இவ்வளவு அநியாய அக்கிரம் பண்றீங்களா? இது நியாயமா? கல் பற்றி இவ்வளவு கருத்துக்கள் சொல்லும் பட்சத்துல அதை ஒரு போதை தரும் பொருளாக தானே எல்லாருமே பார்க்கிறாங்க. அந்த பார்வை சரியா தவறா? போதைக்கு காரணம் ஆல்கஹால் இருக்கிறது தான் காரணம். கல்லுல எவ்வளவு இருக்கு? ஆல்கஹால் 4.5% இருக்கு. டாஸ்மாக் மதுக்கள் எவ்வளவு இருக்கு? 42.8% இருக்கு. கிட்டத்தட்ட கல்லை விட 10% கூடுதலா இருக்கு. ஆகவே அவைகளுக்கெல்லாம் கடை ஓட்டு அரசாங்கமே தாராளமா ஏராளமா சட்டப்படுத்திட்டு இருக்காங்க. 4.5% ஆல்கஹால் அளவுள்ள கல்லுக்கு ஏன் தடை? அரசாங்கமே ஒத்துக்கிறாங்க. இப்ப சுடுசோத்துல ஆல்கஹால் அவ்வளவா இராது. அதே பழைய சோறா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். பழச்சாத்துல இருக்குது, தேனில் இருக்குது. ஆக இதையெல்லாம் எதோட ஒப்பிடணும்? கல்ல இதோட தான், இவைகளோட தான் ஒப்பிடணும். இதை போய் டாஸ்மாக் மதுக்களோடவும் சாராயத்தோடவும் இறக்குமதி மதுக்களோடவும் ஒப்பிடுவது என்பது பசுவையும் பன்றியையும் ஒரே பட்டியில் அடைக்க சொல்வதை போன்றது ஆகும். ஆக இதுல யார் குற்றவாளி? அந்த அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கள் இறக்கி சந்தைப்படுத்திய அந்த போராளி குற்றவாளியா? தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்த இந்த அரசு குற்றவாளியா? அரசுதான் குற்றவாளி, போராளிகள் அல்ல. The government of Tamil Nadu is the accused person, not the Tony Tapper. கள் இறக்குவோர் மீது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் கைது செய்யப்பட வேண்டியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். கள் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள் நியாயமே இல்லை, நிரூபிக்க சொல்லுங்க முதலமைச்சருக்கு. நாங்க 10 கோடி ரூபாய் பரிசு கொடுத்துறோம். அந்த பரிசு வாங்குகின்ற பொழுது இந்திய அளவில் இவர் தூக்கி நிலைநிறுத்தப்படுவார். தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம் பிடிப்பார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கள் இயக்கத்தின் தலைவர் திரு கல் நல்லசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்ப 2 நாட்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பேசினதை பார்க்க முடிஞ்சது. அதாவது கல்ல நானே இனிமே பணம் ஏறி எடுக்கிறேன், யார் தடுக்கிறான்னு பாத்துருவோம் அப்படிலாம் பேச முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சது. அவர் இப்போ பேசியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ஐயா நீங்க அதுக்கு இந்த கல்லுக்கு ஆதரவு குரல் கொடுத்துக்கிட்டே வர்றீங்க. இப்ப சீமான் பேசியிருக்காரு. இவரை போன்ற அடுத்தடுத்த தலைவர்கள் பேசும் பட்சத்துல இந்த கல்லுக்கான ஒரு மீண்டும் கல் தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்கான வாய்ப்பு வருமா? அதாவது நீங்க என்ன கேட்டீங்க? மீண்டும் தமிழ்நாட்டில் கல்லுக்கு அனுமதிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்க. நாங்க தமிழ்நாடு அரசு கிட்ட அனுமதி கேட்கவே இல்லை. தமிழ்நாடு அரசு கிட்ட கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினும் வைக்கவில்லை. அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக அந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குங்கள் கீழே. இந்த கேள்வியை தான் நாங்கள் கேட்கிறோம். தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை. ஆக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போன்றவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். கள் விடுதலைக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கு மேலும் வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறது. சரிங்க, நீங்க என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க? கள் விடுதலைக்கான அடுத்தடுத்த முன்னெடுப்புகள் நீங்க எடுக்க முடிஞ்சது. அடுத்து என்னவா எடுக்க போறீங்க நீங்க? அடுத்து ஒவ்வொரு கட்சியினுடைய தலைமைக்கு நாங்க நெருக்கடி கொடுக்க போறோம். தலைமையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, மீனுக்கு வாலையும் பாம்புக்கு தலையும் காட்டுறாங்க.
நழுவல் போக்குள் இருக்காங்க. ஆக நாங்க ஒவ்வொரு கட்சிக்கு நெருக்கடி கொடுக்க போறோம். தலைமைக்கு பத்திரிகை ஊடகங்களுடன் ஒரு குழுவாக சென்று நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தலைமையை பார்த்து, கள் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா? உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம், முரண்பாடு என்றால் வாதத்துக்கு அழைக்கின்றோம். இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்றால் எதற்காக உங்களுக்கு கட்சி, எதற்காக கட்சியில் பொறுப்பு என்ற இரு கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்விகளுக்கு தலைமை பதில் சொல்லவே முடியாது. ஆகவே ஒரு நெருக்கடியை கொடுக்கவிருக்கின்றோம். அந்த நழுவல் போக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்துவிட்டது. தமிழ்நாடு ஒரு விளைநிலம், இவர்களுடைய வேட்டைக்காடு அல்ல. சரிங்க, நீங்க கல்லுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இந்த ஒரு பக்கம் டாஸ்மாக் அப்படின்றதும் போய்கிட்டே தானே இருக்கு. இப்ப இந்த இடி ரெய்டெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது நம்மனால. சோ அதுக்கு இணையாக இந்த கல்லை விட்டுற முடியுமா? அதுக்கு அனுமதிப்பாங்களா 20 காலம் ஆண்டு வந்த இந்த திராவிட கட்சிகளின் மத்தியில? அனுமதி நான் கேட்கலையே. அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆபீஸ் as a chief minister of தமிழ்நாடு? எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தான உட்கார்ந்துருக்கீங்க. அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவு தான் மதுவிலக்கு, மது கொள்கை மற்றும் போதை பொருளை பத்தி சொல்லுது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the duties of the state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavor to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. அரசனுடைய தலையாய கடமைகள் 3. ஒன்று, சத்தான உணவு கொடுப்பது. இரண்டாவது கடமை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. மூன்றாவது கடமை உடல்நலத்தை பேணுவது. இந்த மூன்றும் கல்லில் இருக்கின்றது. இந்த 3 அம்சங்களும் கல்லில் இருக்கின்றது. இறக்குமதி மதுக்களிலும், இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களிலும், சாராயத்திலும் இல்லை. ஆகவே இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு எதுக்கு தடை விதிக்கணும்? intoxicating drinks and of drugs which are injurious to health. உடலுக்கு கேடும் தீங்கும் விளைவிக்கக்கூடிய பண்டங்களுக்கு தான் தடை விதிக்கணும். கள் ஒரு அருமருந்து. சித்த வைத்தியத்துல முக்கியமான மூலப்பொருள் கள். முக்கியமான மூலப்பொருள் கள். இயற்கை விவசாயத்துல பஞ்சகாவியா அமிர்த கலசல் தயாரிப்புக்கு ஒரு மூலப்பொருள் கள். ஒரு நபர் டாஸ்மாக் கடையில தொடர்ந்து மதுக்களை பருகிட்டு இருக்காரு. அவருடைய உடல்நலம் பாதிக்கப்படும். கல்லீரல்ல அசிட்டால் டிஹைடு என்ற நஞ்சு படரும். காலப்போக்கில் கல்லீரல் கெட்டு போய் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடி நோயாளி. அப்படிப்பட்ட ஒரு நபர் காலையிலும் மாலையிலும் அளவாக கல்லை பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி குணம் அடைவார். ஆக குடிநோய்க்கே கள் ஒரு அருமருந்து. இயற்கையானதும் கூட. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்கு. அது ஒரு மருந்து. தாய்ப்பாலுக்கு நிகரானது. அதனாலதான் இதை உணவு பட்டியலில் வச்சிருக்காங்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம். புளித்த கள், புளிக்காத கள் இரண்டையுமே. உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் கல்லுக்கு தடை கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. அதான் வள்ளுவர் பதிவு பண்றாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் ஆட்சியாளர்களும் இது மது, இது போதைப் பொருள், உணவு ஆகாது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை உலக பேய் பெட்டிலில் வைக்கப்பட வேண்டும். இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு கூறும் பதில் என்ன? இதான் நாங்க கேட்கிறோம். நான் கள்ளுக்கு அனுமதி கேட்கவே இல்லை, கள்ளு கடைகளை திறக்க சொல்லி கோரிக்கை வைக்கவே இல்லை. ஆக அரசியல் அமைப்பு சட்டப்படி கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. ஒரு மரத்து கள்ள 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கள்ளுக்கு 7ஆம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கள்ளு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்து கள்ளு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லாத்தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பசஸ் of intoxicating drinks and of drugs which are injurious to health. இந்த வரி பொருளற்று போய்விடுகிறது. கல் பற்றி இவ்வளவு கருத்துக்கள் சொல்லும் பட்சத்துல அதை ஒரு போதை தரும் பொருளாக தானே எல்லாருமே பார்க்கிறாங்க.
அந்த பார்வை இப்ப ம். சரியா தவறா? போதைக்கு என்ன காரணம்? ம். ஆல்கால் இருக்கிறது தானே காரணம் போதைக்கு. போதைக்கு காரணம் ஆல்கால் இருக்கிறது தான் காரணம். கல்லுல எவ்வளவு இருக்கு ஆல்கஹால்? 4.5% இருக்கு. டாஸ்மாக் மதுக்கள் எவ்வளவு இருக்கு? 42.8% இருக்கு. கிட்டத்தட்ட கல்லை விட 10% கூடுதலா இருக்கு. 10% கூடுதலா இருக்கு. ஆகவே அவைகளுக்கெல்லாம் கடவோட்டு அரசாங்கமே தாராளமா ஏராளமா சத்தப்படுத்திட்டு இருக்காங்க. 4.5% ஆல்கஹால் அளவுள்ள கல்லுக்கு ஏன் தடை? அரசாங்கமே ஒத்துக்கிறாங்க. அதாவது 2005 தகவல் உரிமை சட்டப்படி அரசு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து கள் இறக்கவும் பருகவும் தடை. பனைகளில் இருந்து இறக்கக்கூடிய கல்லுல போதை குறைவுன்னு ஒத்துக்கிறாங்க. ஆக எது மாதிரி இருக்கு? இப்ப சுடுசோத்துல ஆல்கால் அவ்வளவா இராது. அதே பழைய சோறா மாறும்போது ஆல்கால் வந்துடும். கறக்கூடிய பால்ல அவ்வளவா ஆல்கால் இராது. அதே தைரா மோரா மாறினா ஆல்கால் வந்துடும். பழச்சாத்துல இருக்குது, தேன்ல இருக்குது. ஆக இதையெல்லாம் எதோட ஒப்பிடணும்? கள்ள இதோட தான், இவைகளோட தான் ஒப்பிடணும். இதை போய் டாஸ்மாக் மதுக்களோடவும் சாராயத்தோடவும் இறக்குமதி மதுக்களோடவும் ஒப்பிடுவது என்பது பசுவையும் பன்றியையும் ஒரே பட்டியில் அடைக்கச் சொல்வதை போன்றது ஆகும். சார், இப்ப ஐயா சமீபத்துல பார்க்க முடிஞ்சது, ஒரு காணொளியில பார்த்தேன். இந்த கல்லுக்காக பானைகள் வைப்பாங்க பனைமரத்துகள்ல. அத காவல்துறை சேர்ந்தவங்களே கல்லை விட்டு அடிச்சு உடைச்சு எல்லாம் அந்த காணொளி எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதை நம்பி எத்தனை குடும்பங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வரை இந்த கல்லு இல்ல, இந்த பதனி, இந்த வெள்ளங்கள் செய்யறாங்கல்ல, அதை நம்பி எத்தனை குடும்பங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல குறிப்பா? இதை நம்பி இன்னைக்கு எங்களுடைய ஒரு தோராயமான கணிப்பு தான், சரியான புள்ளி விவரம் அல்லது. 10 லட்சம் குடும்பங்கள், பனை தென்னை தொழிலாளர் குடும்பங்கள், 50 லட்சம் விவசாய குடும்பங்கள், ஒட்டுமொத்த 8 கோடி மக்களும் நுகர்வோர்கள். இது எங்களுடைய கணிப்பு. நீங்க இந்த கலையங்களை எல்லாம் உடைச்சதாங்க நீங்க சொன்னீங்க. நீங்க கலையங்களை உடைக்கிறதுக்கு நீங்க யாரு? இல்ல எந்த சட்டத்துல இருக்கு? இல்ல தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நீங்க கலையத்தை உடைக்கிறீங்களே, அந்த சட்டத்துல கலையத்தை உடைக்க சொல்லி எங்கேயாச்சும் உண்டிவில் கொண்டு உடைக்க சொல்லி ஏதாச்சும் இருக்கா? இல்ல பாளையை வெட்ட சொல்லி இருக்கா? இல்ல சேதப்படுத்த சொல்லி ஏதாச்சும் இருக்கா? இல்லையே. ஆக இது அதிகார போர்வை செயல். ஆக்ட் டன் அண்டர் த கலர் ஆஃப் த ஆபீஸ். அந்த காவலர் தண்டிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, இன்னைக்கு ஒரு போராளி கள் இறக்கி சந்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு, அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி. நீங்க சொன்ன மாதிரி அந்த களையங்களை உடைக்கிறது, பாளைகளை வெட்டுறது, அவங்க மீது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி வழக்குகள் பதிவு பண்றது, பொய் வழக்கு போடுறது, இவைகளெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை. அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் ஒரு செயலே ஆகும். ஆக இதுல யார் குற்றவாளி? அந்த அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கள் இறக்கி சந்தைப்படுத்திய அந்த போராளி குற்றவாளியா? தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்த இந்த அரசு குற்றவாளியா? அரசுதான் குற்றவாளி, போராளிகள் அல்ல. The government of Tamil Nadu is the accused person, not the Tony Tapper. கைது பண்ண வேண்டியது தமிழ்நாடு முதலமைச்சரை. அப்படி நடவடிக்கை எடுத்தால், கள்ளிறக்குவோர் மீது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் கைது செய்யப்பட வேண்டியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், கள்ளிறக்கும் போராளிகள் அல்ல. இந்த புரிதல் இல்ல. இது ஒரு ஜனநாயக நாடு, சட்டத்தினுடைய ஆட்சி இருக்கக்கூடிய நாடு. இல்ல முதலமைச்சரை வரக்கு சொல்லுங்க. கள்ளுமது தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான், மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் டாஸ்மாக் விற்பனை மதுக்களும் கல்லை விட நல்லவை. கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. நிரூபிக்க சொல்லுங்க முதலமைச்சருக்கு. நாங்க 10 கோடி ரூபாய் பரிசு கொடுத்துறோம். அந்த பரிசை வாங்குகின்ற பொழுது இந்திய அளவில் இவர் தூக்கி நிலைநிறுத்தப்படுவார், தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம் பிடிப்பார். 2026 எளிதாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இந்த அரிய சந்தர்ப்பத்தினை, வாய்ப்பினை முதலமைச்சர் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வர சொல்லுங்க.
இல்ல நீங்க இன்னொரு கருத்து உங்ககிட்ட நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, அதாவது விளக்கம் கொடுக்கும்போது ஒவ்வொரு இடங்களிலும் கல்ல தயாரிக்கிறாங்க, கலப்படம் நடக்குது. இதுனா 9 நிறுவனங்களிடமிருந்து வாங்குறோம், அதனால அதை நம்ம கவனிக்க முடியுது, அதனால இந்த தவறு நடக்கலைன்னு அரசு தரப்புல இருந்து சொன்னதா சொல்றீங்க. நிறுவனங்கள் ரைட், ஓகே, இங்க விற்கப்படுதுல டாஸ்மாக் அதனுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு, அங்க கலப்படங்கள் பண்ணிட மாட்டாங்களா? அதுக்கு இந்த அரசுக்கு தெரியாதா? நீங்க விற்கிறது மதுவா? தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் மூலமா மக்களுக்கு வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்களே, அவைகள் மதுக்களா? மதுக்களா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுகின்ற விஷம். அதுல குப்பையில பாட்டல் எழுதி வைக்கிறாங்கல்லன்னு எழுதியிருக்காங்க, வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு சொல்லி. உலகத்துல எங்கேயாவது இப்படி எழுதி வித்திருக்காங்களா? சரி, இப்ப பிராண்டின்னு விற்கிறாங்கல்ல டாஸ்மாக் கடையில, அந்த பாட்டில் ஒரு படம் போட்டிருப்பாங்கல்ல, திராட்சை ஒரு கொத்தா, திராட்சையில இருந்து தயாரிக்கிறாங்க. மூலப்பொருளை வச்சுதான் பெயர் வைக்கப்படுது மதுவுக்கு. இப்போ பழங்களிலிருந்து திராட்சைகளிலிருந்து தயாரிக்கக்கூடிய மது பிராண்டி, வடித்தெடுக்கக்கூடியது பிராண்டி. தானியங்களில் இருந்து பெறக்கூடிய மது விஸ்கி. கரும்பு சாற்றை மூலப்பொருளாக கொண்ட மது ரம். ஓட்கான்னு சொல்லுவாங்க, அதுக்கு மூலப்பொருள் உருளைக்கிழங்கு. ஜப்பானுடைய மது சாக்கே, அதனுடைய மூலப்பொருள் நெல். சைனாவுடைய மது மவுத்தாய், மூலப்பொருள் அரிசி. இப்படி மூலப்பொருளை வச்சுதான் பேர் வேறுபடுது, மாறுபடுது. இப்போ இங்க பென்னின்னு ஒரு மது இருக்கு கோவால, அதனுடைய மூலப்பொருள் வந்து முந்திரி. இப்படி மூலப்பொருளை வச்சுதான் மதுக்களுக்கு பெயர்லாம் வேறுபடுது, மாறுபடுது. ஆனா தமிழ்நாட்டுல எல்லாமுக்கும் மூலப்பொருள் ஒண்ணுதான். சர்க்கரை ஆலைகளில் இருந்து பெறக்கூடிய மொலாசஸ், அந்த ரசாயன கழிவு மூலப்பொருளா வச்சு ஆல்கஹால் தயாரிச்சு அந்த பாட்டிலை மாத்தி, நிறத்தை மாத்தி, வடிவத்தை மாத்தி, ஆல்கஹாலுடைய அளவை மாத்தி, இது பிராண்டி, இது விஸ்கி, இது ரம்மு என வெவ்வேறு பெயர்களில் சந்தைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களே, இது கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுகின்ற விஷம் இல்லையா? மதுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்க, தரமாவது கொடுத்து தொலைங்கள. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுகின்ற விஷத்தை விநியோகம் பண்ணி அதில் வரக்கூடிய வருவாயை வச்சு தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தி குடிமக்களை கையேந்திகள் ஆக்குறீங்களே, இது கேவலமா இல்லையா? மீன்களை கொடுக்கின்றீர்கள், தூண்டிலை கொடுக்க மறுக்கின்றீர்கள். இதுவா மக்கள் நல அரசு? சரிங்க, நான் ஆரம்பத்திலே கேட்டதான் உங்ககிட்ட, சீமான் அவர்கள் இதை நான் பணம் ஏறி நான் கல் இறக்க போகிறேன், என்னை யார் தடுக்கிறான்னு பார்த்தேன்னு ஒரு சவாலோட தான் விட்டுருக்காரு. சீமான் இந்த சம்பவத்தை இப்படி செய்யும் பட்சத்துல அவருக்கு எதிராக யாரேனும் சேர்ந்து வந்தால் உங்களுடைய ஆதரவு யார் பக்கம் இருக்கும்? சீமானுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய கை ஆதரவாக நிற்கும்? சார், சீமான் கள்ளு குடிச்சார்ல, ஜனவரி 21 இதே விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பூரிக்குடிசையில கள் பருகினார் அல்லவா? ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? ஏன் எடுக்கல இந்த அரசு? ஏன் நேற்றைய அடுத்த முந்தைய நாள் இதே நான் கள்ளு குடிச்சேன், என் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? கள் இறக்குவதும் பருகுவதும் குற்றம்னு சொல்றீங்கல்ல, அப்படி குற்ற செயலால் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? மரத்திலேறி இறக்குனா தான் நடவடிக்கை எடுப்பீங்களா? என்னது விந்தையா இருக்குத? ஆக எங்களை பொறுத்த அளவுல எங்க கோரிக்கையில 100% நியாயம் இருக்கு. ஏன் நீங்களே வாதிட்டு கள்ளுமுறை தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான், இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை என நிரூபித்து விட்டால் உங்களுக்கே 10 கோடி கொடுத்துட்றோம். இல்ல 8 கோடி மக்கள்ல யாராச்சும் ஆற்றல் கொண்டவர் கல் ஒரு போதைப் பொருள் தான் என நிரூபிக்க கூடியவர் இருந்தா வர சொல்லுங்க, பார்த்து அடையாளம் கண்டு வர சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் 8 கோடி மக்கள் எதுக்கு தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கணும்? சரி, இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் தேவாமிர்தங்களா? கள் என்ன ஆழகால வசமா? வள்ளுவர் கல்லுண்ணாமைன்னு சொல்றாங்கல்ல, சரி, இறக்குமதி மதுக்களை இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களை குடிங்கன்னு சொல்லியிருக்காரா? கல்லை விட 10 மடங்கு போதை தரக்கூடிய மதுக்களுக்கெல்லாம் கடை போட்டு வைக்கிறீங்க. ஆனா உணவின் ஒரு பகுதியான கள், அது பழைய சோத்தோட, மோரோட, தயிரோட, பழச்சாத்தோட, தேனோட வைக்கக்கூடிய ஒரு உணவு பண்டம், அதுக்கு தடை வச்சுட்டு இவ்வளவு அநியாய அக்கிரமம் பண்றீங்களா? இது நியாயமா? இதுதான் நாங்க கேட்கறோம், நியாயம் தான் கேட்கறோம். ஓகே, இல்ல நீங்க மற்ற மாநிலங்களில் இருந்து முக்கிய தலைவர்கள் யாரையாவது சந்திச்சு சம்பந்தமா பேசியிருக்கீங்களா? இப்ப எங்களை பொறுத்த அளவுல வரும் டிசம்பர் மாதம் திருச்சியில் கள் விடுதலை மதுவிலக்கு மாநாட்டை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம். பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும்
என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். பீகார்ல 9 ஆண்டுகளுக்கு முன்பு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மது விலக்கை கொண்டு வந்தது. அங்கே அப்போது சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. மக்களுடைய வாழ்க்கை தரமும் வாங்கும் சக்தியும் உயர்ந்திருக்கின்றது. இது பெருமையா இருக்கா இல்லையா? அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்து விட்டது. நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும். கள்ளச்சாராய உற்பத்தி, விற்பனை, நுகர்வு மற்றும் சாவுகளை இந்த நிவாரணம் ஊக்குவித்ததாக அமையும் என சொல்லி மறுத்துவிட்டது. தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட போது அரசு விரைந்தோடி போய் சாவு ஒன்றுக்கு தலா 10 லட்சம் ரூபாயை வாரி 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 நிவாரணமாக வழங்கியது. அங்கே பீகாரை பொறுத்த அளவில் அந்த அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் அரசு மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் ஒரு தலை குனிவு. ஆகவே உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கு நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம். ஒழிக்கப்பட வேண்டியது போதைப்பொருள், தவிர்க்கப்பட வேண்டியது மது, தடை செய்யக்கூடாதது கள். ஒழிக்கப்பட வேண்டியது போதைப்பொருள். போதைப்பொருள்னா எவை? ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மர்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், பிரவுன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனாவைட், போதை காளான், இவைகள் தான் போதைப் பொருட்கள். மது, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, சாராயம், வோட்கா போன்றவைகள்லாம் மதுக்கள். போதைப் பொருள் வேறு, மது வேறு. கள் உணவு பட்டியலில் உலக அளவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. ஆகவே கள்ளுக்கு தடை கூடாது. அதனாலதான் பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மது விலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வரும் டிசம்பர் மாதம் திருச்சியில் கள் விடுதலை மதுவிலக்கு மாநாட்டை தமிழ்நாடு கள் இயக்கம் நடத்தும். இதற்கு சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு நிதிஷ்குமார், பீகாரினுடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்பார்கள். மற்ற தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படும். இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சி தலைவர்களும் அழைக்கப்படுவார்கள். வந்திருப்போரை வைத்து இந்த மாநாடு சிறப்பாக நடத்தப்படும். இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும். வரும் 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தி இந்த மாநாட்டுக்கு கட்டாயம் இருக்கும். நீங்க கள்ளுன்னா சாதாரணமா நினைக்காதீங்க. நீங்க மறந்திருப்பீங்க, பல ஆண்டுகளுக்கு முன்பு 4 மாநிலங்களில் தேர்தல் நடந்தன. அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி, மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வெங்காய விலையேற்றத்துக்கு இருந்தது. அந்த வெங்காய விலையேற்றம் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது. அதை போல வரும் 2026 தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சக்தி கட்டாயம் கள்ளுக்கு இருக்கும். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்க பதில் நமக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, நன்றி, நன்றி.